நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கத்தோலிக்க உலகின் தலைவர் என்றும் புனித கத்தோலிக்க திருச்சபைகளின் தலைவர் என்றும் கருதப்படுகின்ற பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் தனது 88வது வயதில் காலமானார்கள். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக கருதப்படுகின்ற பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மரணம் கத்தோலிக்கர்களை மாத்திரம் இன்றி உலகில் வாழுகின்ற அனைத்து மக்களையும் கவலையில் ஆழ்த்தியிருப்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. உலகெங்கிலும் வாழும் 120 கோடி கத்தோலிக்கர்களின் வழிகாட்டியாக பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் பணியாற்றி வந்திருக்கிறார்கள் என்பது சிறப்பம்சமாகும். தென் அமெரிக்க பகுதியில் அல்லது தென் அரைக்கோளத்தில் இருந்து வரலாற்றில் முதல் தடவையாக தெரிவு செய்யப்பட்ட பாப்பரசராக பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் கருதப்படுகிறார்கள். சிரியாவில் பிறந்த பாப்பரசர் 3ஆம் கிரகரியின் பின்னர், அதாவது கிபி 741ஆம் ஆண்டின் பின்னர் ஐரோப்பியர் அல்லாத ஒருவர் பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்ட சந்தர்ப்பம் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னரே இடம்பெற்றமை சிறப்பம்சமாகும். பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் 2013ஆம் ஆண்டில் 70 வயதை கொண்டவராக இருந்தார்கள். அவருக்கு முன்னர் பாப்பரசராக பணியாற்றிய 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் தன்னுடைய பதவியை தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்தார்கள். இது கத்தோலிக்க உலகின் வரலாற்றில் 600 வருடங்களின் பின்னர் இடம்பெற்ற சம்பவமாக வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்ட பிரான்சிஸ் அவர்கள் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர்களாவார்கள். இத்தாலியை அவருடைய முன்னோர்கள் பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் பெனிட்டோ முசோலினி தலைமையிலான பாசிசவாதிகளின் ஒடுக்குமுறைகளினால் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் முன்னோர்கள் இத்தாலியிலிருந்து அர்ஜென்டினாவுக்கு உயிர் பாதுகாப்பு கருதி தஞ்சம் புகுந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் எப்போதும் வெள்ளை நிற உடை அணிந்தவர்களாகவே இருந்தார்கள். கத்தோலிக்கர்களையும் கிறிஸ்தவர்களையும் போன்று ஏனைய இனங்களை பின்பற்றுகின்ற மக்களையும் நேசித்த ஒரு மத தலைவராக அவர்கள் கருதப்படுகிறார்கள். பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் முஸ்லிம் உலகத்திற்கும் கிறிஸ்தவ உலகத்திற்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவி வந்த மோதலை தவிர்ப்பதற்காக பாரியளவிலான முயற்சிகளை மேற்கொண்ட சமய தலைவராக கருதப்படுகிறார்கள். குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் நோக்குடன் எகிப்து நாட்டில் உள்ள அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தின் தலைமை இமாமான பேராசிரியர் அஹமத் அல் தையிப் அவர்களோடு இணைந்து பல்வேறு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகமூட்டுவது அவசியமாகும். 2017ஆம் ஆண்டு பாப்பரசர் அவர்களின் வழிகாட்டலின் கீழ் வத்திக்கானுக்கும் எகிப்தின் அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திற்கும் இடையில் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலான ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கான இணக்கப்பாடு எடுக்கப்பட்டதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம் ஒழுங்கு செய்திருந்த சர்வதேச சமாதான மாநாட்டிலும் பாப்பரசர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். மனித இன சமத்துவத்திற்கான ஆவணத்திலும் அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தின் தலைவர் பேராசிரியர் அஹமத் அல் தையிப் அவர்களும் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார்கள் என்பது சிறப்பம்சமாகும். முஸ்லிம்களோடு மிகவும் இணங்கி செயற்பட்ட பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் பலஸ்தீன யுத்தத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் காசாவில் இடம்பெறுகின்ற அழிவுகளையும் நெருக்கடிகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள் என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துவது அவசியமாகும். காசாவின் மீது இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இதே போன்று காசா மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார்கள். 2014ஆம் ஆண்டு, அதாவது பாப்பரசராக தாம் தெரிவு செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்குள் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் பலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமாதானம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். காசா மக்கள் மீது பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்கு கூடுதல் அனுதாபமும் கூடுதல் அன்பும் இருந்ததாக வத்திக்கான் செய்தி சேவை வலியுறுத்தி இருக்கிறது. பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் இறையடி சேர்வதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் கடுமையான நியூமோனியா காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள். ஆனால் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் இருந்து சிகிச்சை பெற்று வந்த வேளையிலும் கூட பாப்பரசர் அவர்கள் வீடியோ அழைப்பின் ஊடாக காசாவில் வசிக்கும் மக்களை தொடர்பு கொண்டு அவர்களின் சுக துக்கங்களை கேட்டறிந்தார்கள் என்பது முக்கிய அம்சமாகும். இஸ்ரேலின் தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு பாப்பரசர் ஆறுதல் கூறியதையும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ததையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே போன்று பாப்பரசர் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்களை வன்மையாக கண்டித்தவராக கருதப்படுகிறார்கள். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள், சர்வதேச மட்டத்தில் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு வெளிப்படையாகவே பாப்பரசர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். முஸ்லிம்களையும் இஸ்லாமிய மதத்தையும் வன்முறையுடன் அடையாளம் காண்பது சரி அல்ல என்றும் இஸ்லாமிய வன்முறைகள் பற்றி பேசுமாறு எனக்கு சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அவ்வாறு இஸ்லாமிய வன்முறையை பற்றி நான் பேச வேண்டும்
வேண்டுமானால் கத்தோலிக்கர்கள் செய்த வன்முறைகள் பற்றியும் நான் பேச வேண்டும் என்று பாப்பரசர் அவர்கள் உறுதியாக கூறினார்கள் என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துவது அவசியமாகும். கத்தோலிக்க முஸ்லிம் உலகங்களுக்கு இடையில் மிக நெருக்கமான உறவுகளை பேணுவதற்கு பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் பல்வேறு பணிகளை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகமூட்டுவது அவசியமாகும்.